அனைவருக்கும் என் வீரவணக்கம். சரித்திரம் என்பது வெறும் ஆண்களால் மட்டுமே எழுதப்பட்டது அல்ல. பேரறிவும் பேராண்மையும் ஒரு பெண்ணின் வடிவமாக நின்றால் எப்படி இருக்கும்? அதற்கு கிரேக்க புராணங்கள் தந்த விடைதான். அத்தினா. அத்தினா வெறும் அழகின் தேவதை அல்ல, அவர் ஆயுதம் தாங்கிய அறிவின் பேரரசி. கிரேக்க தலைமை கடவுள் ஜியஸ் மற்றும் அறிவின் தேவதை மெட்டிஸ் ஆகியோரின் மகள். இவரது பிறப்பே உலக வரலாற்றில் ஒரு மகா விசித்திரம். ஒரு தீர்க்க தரிசனத்தால் அஞ்சிய ஜியஸ் மெட்டிஸை முழுமையாக விழுங்கி விடுகிறார். அதன் விளைவு ஜியஸுக்கு உலகையே உழுக்கும் கடுமையான தலைவலி ஏற்படுகிறது. தாங்க முடியாத அந்த வலியால் மற்றொரு கடவுள் கோடாரியால் ஜியஸின் தலையை பிளக்கிறார். அப்பொழுது அந்த பிளவில் இருந்து உலகமே மிரளும் வகையில் கையில் ஈட்டி, மார்பில் கவசம், தலையில் போர்க்கால மகுடத்தோடு சிம்மக் குரலில் கர்ஜித்துக் கொண்டு முழுமையான ஒரு போர்க்கடவுளாக நேராக வெளியே குதிக்கிறார். அத்தினா. அத்தினா என்ற பெயரை கேட்டாலே இன்று உலகிற்கு நினைவுக்கு வருவது ஏதென்ஸ் நகரம். அந்த நகரத்திற்கு யார் காவல் தெய்வம் என்பதில் அத்தினாவிற்கும் பேராற்றல் கொண்ட கடவுள் போசிடானுக்கும் இடையே ஒரு மகா யுத்தமே நடந்தது. போசிடான் தன் முக்காலியால் பூமியை பிளந்து சீறி பாயும் குதிரைகளையும் உப்பு நீர் ஊற்றையும் தந்தார். ஆனால் அத்தினா என்ன செய்தார் தெரியுமா? அமைதியின் அடையாளமாக மனித குலத்தின் பசியையும் வாழ்வாதாரத்தையும் போக்கும் ஒரு ஒலிவ மரத்தை மண்ணில் முளைக்கச் செய்தார். வன்முறையை விட மனித வாழ்வை வளமாக்கும் அறிவே சிறந்தது என்பதை மக்கள் உணர்ந்தனர். போசிடானின் பேராற்றல் தோற்றது, அத்தினாவின் பேரறிவு வென்றது. அந்த நகரத்திற்கு ஏதென்ஸ் என்று பெயர் சூட்டப்பட்டது. கிரேக்க புராணங்களில் மற்றொரு போர்க்கடவுளும் உண்டு. அவன் பெயர் அரீஸ். அவன் இரத்த வெறி பிடித்தவன், கோபத்தால் போர் தொடுப்பவன். ஆனால் அத்தினா அப்படிப்பட்டவர் அல்ல. அத்தினா நீதிக்காக மட்டுமே களம் காண்பவர். கோபத்தால் அல்ல, கூர்மையான வியூகத்தால் எதிரியை வீழ்த்துபவர். அதனால்தான் அத்தினாவின் அடையாளமாக பேரறிவை குறிக்கும் ஆந்தை திகழ்கிறது. மாவீரன் ஹெர்குலிஸ் முதல் ஒடிசியஸ் வரை சரித்திரம் போற்றும் மாபெரும் வீரர்களுக்கு பின்னால் இருந்து அவர்களை வழிநடத்திய சூத்திரதாரி இந்த அத்தினாதான். சுருக்கமாக சொன்னால், வன்முறையை விடவும் ஆயுதங்களை விடவும் உலகிலே மிக கூர்மையான, மிக ஆபத்தான ஆயுதம் ஒன்று இருக்கிறது என்றால் அது மனிதனின் புத்திசாலித்தனம் மட்டும்தான் என்பதை உலகிற்கு உறக்கச் சொன்னவள் இந்த அத்தினா.